வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th சோஷியல் சமச்சீர் கல்வி ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தி சப்சிடரி அலைன்சஸ். ஸோ சப்சிடரி அலைன்சஸ் அப்படின்னாக்கா துணைப்படை திட்டம். ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். Lord Wellesley introduced the system of subsidiary alliances to bring the princely status under the control of the British. It was the most effective instrument for the expansion of the British territory and political influence in India. The princely state was called the protected state, and the British came to be referred as the paramount power. It was the duty of the British to safeguard the state from external aggression and help its ruler in maintaining internal peace. ஸோ லார்ட் வெல்லஸ்லி அப்படின்றவங்க தான் வந்து இந்த சப்சிடரி அலைன்சஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரின்ஸ்லி சுதேச ஸ்டேட். ஸோ இந்த மெத்தட் வந்து சப்சிடரி அலைன்சஸ் மெத்தட் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தது பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆளுமைக்கு உள்ளே இருந்த அந்த பகுதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் இந்தியாவில் அவங்களுக்கு உரிமை அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ப்ரொடெக்டடான ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷோட எல்லா பவரும் வந்து அந்த ஸ்டேட் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷோட டியூட்டி, ஸோ சப்சிடரி அலைன்சஸ் அப்படின்னாக்கா எந்த ஸ்டேட் வந்து சப்சிடரி அலைன்சஸ் கீழே வருதோ அந்த ஸ்டேட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் வந்து பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்டர்னலாகவும் அந்த உள்நாட்டு போர் இல்லாமல் அந்த நாட்டு அரசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிறது தான் வந்து இந்த சப்சிடரி அலைன்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலைன்சஸ். ஸோ இந்த சப்சிடரி ஃபீச்சர்ஸோட மெயின் முக்கியமான அம்சங்கள். An Indian ruler entering into these alliances with the British had to dissolve his own armed force and accept British force. ஸோ எந்த ஒரு இந்தியன் ரூலர் வந்து இந்த சப்சிடரி அலைன்சஸ் சிஸ்டத்துக்குள்ளே பிரிட்டிஷ் கூட கை கோக்குறாங்களோ அந்த அரசர் வந்து அவருக்கு சொந்தமான ஆர்ம் ஃபோர்ஸஸ் இராணுவ வீரர்களை டிசால்வ் பண்ணிடணும். அண்ட் தென் பிரிட்டிஷோட ஃபோர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன், அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையில் ஒன்று. எ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஷுட் ஸ்டே இன் ஹிஸ் கேபிட்டல். ஸோ பிரிட்டிஷ் அந்த ஸ்டேட்டோட கேபிட்டலில் கண்டிப்பாக பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் வந்து இருப்பார். டுவேர்ட்ஸ் தி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆஃப் தி ஆர்மி he should make annual payments or cede some territory permanently to the company. ஸோ அந்த ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து அந்த அரசர் தான் கொடுக்கணும். அதுக்காக வருஷத்துக்கே அவர் பேமெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை பெர்மனண்ட்டாக பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும். All the non-English European officials should be returned out of his state. ஸோ இங்கிலீஷ் பீப்புள் இல்லாமல் வேறு யாராவது அந்த ஸ்டேட்குள்ளே இருந்தாங்களா அவங்க எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும். தி நேட்டிவ் ரூலர் ஷுட் டீல் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஒன்லி த்ரூ தி இங்கிலீஷ் கம்பெனி. ஸோ அந்த நாட்டு அரசர் வேறு ஃபாரின் கண்ட்ரீஸோட ஏதாவது உடன்படிக்கைகள் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இங்கிலீஷ் கம்பெனி மூலியமாக தான் போகணும், தனியாக போகக்கூடாது. தி பிரிட்டிஷ் வுட் அண்டர்டேக் டு டிஃபைண்ட் தி ஸ்டேட் ஃப்ரம் இன்டர்னல் ட்ரபிள் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் அட்டாக். ஸோ பிரிட்டிஷ் வந்து அந்த நாட்டோட
உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பாதுகாப்பாங்க. மெரிட்ஸ் ஃபார் தி பிரிட்டிஷ். ஸோ இதனால் பிரிட்டிஷ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்? தி பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன் எ லார்ஜ் ஆர்மி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி இந்தியன் ரூலர்ஸ். ஸோ இந்திய அரசர்கள்கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணி அவங்களுடைய ஆர்மியை வந்து அவங்க நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆல் Frenchmen in the service of native rulers were dismissed and the danger of French relief was completely eliminated. ஸோ ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு கீழே இருந்த ஃப்ரெஞ்ச்மென்ஸ் எல்லாமே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஃப்ரெஞ்சு வந்து அந்த கண்ட்ரியை விட்டு ஈஸியாக வெளியில் போயிடுச்சு. மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே ஃப்ரெஞ்சு அப்படின்றவங்க வருவாங்க அப்படின்றது இல்லை. தி பிரிட்டிஷ் கம்பெனி began to control the foreign policies of the princely status. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ண வெளிநாட்டு கொள்கைகளை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சு அதை வந்து அந்த ஸ்டேட்ஸ் மேலே அப்ளிகபிள் பண்ணாங்க. வெல்லர்ஸி டிப்ளமாசி மேட் தி பிரிட்டிஷ் paramount power in India. He transformed the British Empire in India into the British Empire of India. ஸோ வெல்லர்ஸி என்ன பண்ணாங்கன்னா, ஸோ ஒரு ராஜதந்திர முயற்சியை வந்து அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க பண்ணின அந்த முயற்சி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான சக்தியாக மாறிடுது. ஸோ இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படின்றது இந்தியாவின் ஆங்கில பேரரசு அப்படின்றதான் மாற்றிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படிங்கிறத போய் பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா அப்படின்றத அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ். ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ்னால ஏற்பட்ட இழப்புகள். தி சப்சிடரி அலையன்சஸ் மேட் தி இந்தியன் ரூலர்ஸ் வீக், அப்ரெசிவ் அண்ட் irresponsible. Protected by British arms, they neglected their duty towards their subjects and even exploit them. ஸோ பிரிட்டிஷ்க்கு கீழே சப்சிடரி அலையன்ஸ் மூலிமா கொண்டு போனனால நம்ம நாட்டு அரசர்கள் வந்து பலவீனமாக ஆயிட்டாங்க. அண்ட் தென் அவங்களுக்குன்ட்டு பொறுப்பு இல்லாமல் சுதந்திரமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்னால் வந்து பாதுகாக்கப்பட்ட நாடாக வந்து அனௌன்ஸ் பண்ண நாட்டில் இருந்த அரசர்கள் எல்லாம் அவங்களுடைய கடமையை மறந்து அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை மறந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இருந்து எவ்வளோ சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு வளங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. தி ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அக்செப்ட் தி சப்சிடரி அலையன்சஸ் வாஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் சப்சிடரி அலையன்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் 1798. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தாஞ்சூர் 1799 அண்ட் அவாத் 1801, பெஷாவர் 1802, போன்சல் 1803, கவாலியர் 1804, இண்டோர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் 1818. டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி அப்படின்னாக்கா வாரிசு இழப்பு கொள்கை. Lord Dalhousie was one of the chief archivists of the British Empire in India. He was an imperialist. He adopted a new policy known as Doctrine of Lapse to extend British Empire. He made use of this precedent and declared in 1848 that if the native rulers adopted children without the prior permission of the company, only the personal properties of the rulers would go to the adopted son and the kingdoms would go to the British permanent power. This principle was called the Doctrine of Lapse. It was bitterly opposed by the Indians and it was one of the root cause of the revolt of 1857. ஸோ லார்ட் டல்ஹவுசி அப்படின்றவங்க வந்து பிரிட்டிஷ் எம்பையர் வந்து இந்தியாவில் வந்து உருவாகிறதுக்கு ஒரு
நல்ல ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு இம்பர்சனலிஸ்ட் அப்படின்னாக்கா ஏகபத்தினி விரதர் அப்படின்லாம். ஸோ இவர் வந்து ஒரு பாலிசி கொண்டு வராரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி. ஸோ எதுக்காக இந்த பாலிசி அவர் கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பாலிசி வந்து 1848 வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னாக்கா ஒரு நாட்டோட அரசர் வந்து கம்பெனியோட பர்மிஷன், பிரிட்டிஷ் கம்பெனியோட பர்மிஷன் மூலியமாக தான் குழந்தைய தத்தெடுத்துக்கணும். அப்படி அவங்க தத்தெடுத்த குழந்தைக்கு அவங்களுடைய சொத்து எல்லாமே போகலாம், ஆனால் அந்த ஆட்சி வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துடணும் அப்படின்றாரு. இதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்சியோட கொள்கை. ஸோ இது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருந்துச்சு. அண்ட் தென் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு ஒரு ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பை அப்ளையிங் தி டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி பாலிசி, டல்ஹவுசி annexed சாட்ரா இன் 1848, ஜெய்ப்பூர் அண்ட் சாம்லாப்பூர் இன் 1849, பஹட் இன் 1850, உதய்பூர் இன் 1852, ஜான்சி இன் 1853 அண்ட் நாக்பூர் இன் 1854. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட அவங்க இணைச்சிக்கிட்ட பிளேசஸ் பார்த்தீங்கன்னா சாட்ரா, ஜெய்ப்பூர், சாம்லாப்பூர், பஹத், உதய்பூர், ஜான்சி அண்ட் நாக்பூர். ஃபேக்டர்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணங்கள்: கிரேட்டர் நேவல் பவர், ஸோ கடல் வலிமை அதிகமாக இருந்தது. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஸோ நெசவு தொழிலை வந்து விரிவாக்கப்படுத்தினது. சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், ஸோ தொழிலாளர்களை அறிவியல் ரீதியாக அவங்க பிரித்து பணி அமர்த்தினது. எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் தி பிரிட்டிஷ், பொருளாதார வளர்ச்சி அண்ட் தென் அவங்களுடைய ராஜதந்திரம், ஸோ சூழ்ச்சி பண்ணி கொண்டு வந்தது. ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் தி இந்தியன் மர்ச்சன்ட்ஸ், ஸோ இந்திய மர்ச்சன்ட்ஸ் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு. தி இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கிங்ஸ், ஸோ இந்தியன் கிங்ஸ் கிட்ட இருந்த இன்இக்வாலிட்டி, ஒத்துமை இல்லாதது அண்ட் தென் அறியாமை, இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் கன்க்ளூஷன், இந்த லெசனோட கன்க்ளூஷன்: தி பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் dominion in India. The company's administration was not for the interest of people. It was imperialist, expansionist and exploitative. It brought more Indian territories under British domain through subsidiary alliances and doctrine of lapse. This policy led to the South Indian Rebellion 1802-1801, Vellore Rebellion 1806 and the Great Rebellion 1857. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றத வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பேசிக்காக இருந்தது. அண்ட் தென் அவங்க ஸோ கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தவிர மக்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அண்ட் தென் இது வந்து பிரிட்டிஷோடது மெயின் தீமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏகபத்திய எக்ஸ்ப்ளோயிஸ்ட் விரிவாக்கம் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோயேட்டிவ் சுரண்டல். ஸோ அதில் தான் வந்து அவங்களுடைய மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன்ஸோட அதிகமான இந்திய பகுதிகளை எந்த கொள்கையை கொண்டு அவங்க கைப்பற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்சஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி, இந்த 2 கொள்கையும் கொண்டு இந்தியாவோட அதிகமான பகுதிகளை அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பாலிசினால் வந்து சவுத் இந்தியன் ரிபில்லியன் அப்படின்ற ஒரு போர் நடந்தது. அண்ட் தென் வேலூர் ரிபெல்லியன் ஒரு போர் நடந்தது. அண்ட் தென் கிரேட் ரிபில்லியன் அப்படின்னு ஒரு போர் நடந்தது. தேங்க்யூ.